வந்தேனுங்க. சிரிக்க வைக்க நாட்டை செழிக்க வைக்க சிரித்த கோமாளி வந்தேனுங்க. ஆட்டமாடி ஒரு பாட்டும் பாடி பாட்டு பாடி ஆட்டமாடி பாட்டும் பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. பேரு கட்டு போனாதுன்னா நம்ம பொழப்பு என்னாகுங்க. விட்டுடு தம்பி, இது வேணாம் தம்பி, இத்தனை பேரும் இந்த கலையை நம்பி ஆட்டமாடி ஒரு பாட்டும் பாடி அழகான கோமாளி வந்தேனே. அவ்வளவுதான், 35,000 சரியா போச்சு. ஜிஎஸ் மாயன் அருமையான மைச்சட்டி, சூப்பரா, வாழ்த்துக்க. சத்த வரக்கூடாதுரா முண்டை. ஒரு மைச்சட்டில் 56 வேலை பார்த்தா கட்டுப்படி ஆக மாட்டா. என்ன கொட்டா ஓட்டு வச்சுட்டியா என்ன மாயன்? மலையா? மலை மைத்த புடுங்குது. வாழ்த்துக்கள், சூப்பர் சூப்பர் தம்பி. அவுட்ரு போது இந்த இன்னர் ஏத்து பாய். ஜிஎஸ் மாயன் கிரு கிருன்னே கேட்குதாடா. ஐயா என்னையா தீ பிடிச்சி எரியுது, அந்த தீயை எங்கே கொண்டு வந்து போட முடியுமாயா? தமிழ் கப்பலிங் ஓசு கிடையாது, டொங்காஸ் பூரா காலி போய் எல்லாத்தையும் திடுறாங்க. எவனும் படிக்கலை. எங்கடா பொம்பளை அடைக்கணும்னு நான் யார் தர்றேன். இந்த இவங்கெல்லாம் பாரு, இது யார் அந்த மடுவு முண்டை? இந்தந்தட்டி மடுவா, சர்ச்சி மாடு ஈத்தடிச்சு. வாடா தம்பி ஜிஎஸ் மாயன், என்னை மதிக்கவே இல்லை, வீட்டுக்கு போ. அண்ணே இல்லையாடா? ஏப்பா இது யாருப்பா அந்த கம்பை கட்டினது? இங்கே கூட்டம் பொழந்து தள்ளுது, கம்பு வேற. பொம்பளையாலே முடித்தானத்தா ஏத்தா 100 நாள் வேலைக்கு போயிடுச்சுல. உக்காருங்க தான், நல்லா சிரிச்சுக்கிட்டே உட்காருங்க. காசு இல்லைன்னா பயப்படாதீங்க, தோடு மூக்குத்தியை கலட்டி போடுங்கத்தா. உசிரம்பட்டில் புது பூச்சி தரேன். கூப்பிட்டா சாமி வருமா? இன்னொரு வச்சு எக்கோ வை. ஜிஎஸ் மாயன் எக்கோ சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கேன் பாரு. நம்ம பெரிய கருது வண்டி மாதிரி தான் பண்ணுவாங்க. என் தம்பியே எங்க அன்னைங்க தான். ஆதி ஒரு காலம் செம்ம கிடையாது மயிறு. இந்த சங்கு ஊதிட்டேன், நாடகம் நக்குன மாதிரி இருக்கும். இப்போ ஊதக்கூடாது, பொண்டாட்டி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வரும்போது ஊது. ஊதாதீங்க மிஸ்டர் நீக்குறோம் முண்டை, ஊதக்கூடாது. உங்க வாத்தியாட்ட சொல்லி கொடுத்துருவேன். இந்த வடுகப்பட்டியிலே அக்கா மக்களுக்கு பாத்திய போட்ட சந்தன மாரியம்மை எங்க ஆத்தா. நடா போடா, பயந்தடக்க அடிக்க வர்ற மாதிரி வர்ற. ஏண்டா இதை வச்சு சின்ன கரு பெரிய இருப்பு தீப்பந்தம் முடிச்சு வரவா? ஏன் போஸ்ட் மரத்தை பிடிக்கிட்டு வாவேன்? ஒல்லியா வரணும் ப்ரோ, சின்ன பையன் குஞ்சு மாதிரி கொண்டு வா போ. ஹலோ, இவன் யாரா கிரிக்கெட்ல சேர்க்காம ஸ்டிக்க பிடிக்கிட்டு வருவாங்க வரு, திகுத்துக்குன்னு வர்றானாடா. பூரா என்னுடைய அண்ணன் என்னுடைய தம்பிகள், அவ்வளவு. இது பூரா எங்க ஆத்தா எங்க அக்கா தங்கச்சி. எம்கேஆர் புடுங்கினாரு பயலுகள்லடா. எம்கேஆர் அண்ணன் தம்பின்னு சொல்லி பழகணும், ரசிகர்லாம் கிடையாது ப்ரோ. ஹலோ ஹலோ, இந்த கூட்டத்தில் எங்க ஆத்தா சந்தன மாரியம்மை, அந்த 18ஆம் படி பெரிய கருப்பு சோத்து பல்ல அடிச்சுட்டு மதுரை பாண்டி முனி கள்ளிச்சேரி காளி முனி ஐயா அரும்பு குறையாம அந்த கூட்டத்தில் ஆடனா. என்னத்தா சாமி வந்து சோத்தியா சொன்னவனே இந்த தங்கச்சி சாமி எங்கத்தான் வரைய திரும்பி பார்க்க போங்க, பூனை கடிச்சிடும். ஹலோ, நான் சாமி நினைச்சேன், அது சாணியோட போகுது. அது ஒரு காலம் இந்த வடுகப்பட்டியில எங்க ஐயாக்க உள்ள காலம். பழைய கிழவங்க உள்ள நாளையில இந்த கல்லர் படையில பிறந்துட்டு இந்த மூவேந்தர் குலத்தில் பிறந்த மக்க, இந்த மூவேந்தர் குலத்தில் பிறந்த மக்க சாமி. இது சொன்ன சொல்லும் மாறாது. இங்க வடுகப்பட்டியில சாமி பூரா சொல்வாக்கு தப்பாதுடா. இந்த கூட்டத்தில் எங்க ஆத்தா சந்தன மாரியம்மா எந்த பத்தினி மேல குடியிருக்க நாவல குலவ போட்டா அண்ணன் 18ஆம் படியா கருவு 18ஆம் படியா சாட்ட தோளில் ஓட்டு. இன்னைக்கு சித்திர மாதமா தேரோடும் வைகையில
எங்க கிளவே திரியாடனால இல கருப்பு கருப்பே இறங்குனா இந்த வடுகப்பட்டி தாங்குமாடா நாடு மலையாள நாடு என் மலையாளத்து சாமியே என் 18ஆம் படி பெரிய கருப்பு என் மேல மட கம்மாயா பாண்டி மேல மட கம்மாயா எந்த மட உனக்கு உகந்த மட மேல மட சொந்தமில்ல என் பாண்டி முனி இடமாறி உக்காந்த கருப்பாயுரணி அந்த கருப்பாயுரணியை விட்டு கொஞ்ச நேரம் அந்த வடுகப்பட்டியில உள்ள உன் தங்கச்சி சந்தன முத்துமாரியம்மனை கூட்டிக்கிட்டு அரும்பு குறையாம கொஞ்ச நேரம் இந்த கல்லருடைய சாமி வீரத்தை இந்த நாட்டு மக்கள் அறியணும் கொஞ்ச நேரம் நீ எந்திரி சொன்ன சொல்லும் மாறாதே கருவே சொன்ன சொல்லும் மாறாதுடா வடுகப்பட்டி கல்லர்மய ஆண்ட சாமி சொல்வாக்கு தப்பாதுடா எங்க ஆத்தா சந்தன மாறி இந்த கூட்டத்தில் எந்த பெண்ணு மேல குடியிருக்க சொன்ன சொல்லு மாறாதுடா தாய் தன்னனனே தானே நன்னே தானே நன்னே தானே நன்னே அக்கா மக்களுக்கு பாத்தியப்பட்ட இந்த அக்கா மக்களை காத்து கொண்டிருக்கட்டா என் ரோஜாக்கார அன்னை கருப்பே வந்துட்டான்டா தன்னனனே தானே நன்னே தானே தானே நன்னே தானே நன்னே அண்ணே வந்துட்டான்டா தூக்கி வளர்த்த உன் தங்கச்சிய காணாமுடா பாடும்போது கூட வர்றான்டா மயிர்மைய அண்ணனுமே வந்துட்டான்டா ஏய் 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 வயசாயி போச்சாடா கருப்பனுக்கு வயசாயி போச்சாடா உனக்கு 4 பேரு புடிச்சா உன்னைய பிடிக்க முடியுமா கொஞ்ச நேரம் விளையாடுற வைப்போம் தன்னனனே தானே நன்னே ஏய் தானே நன்னே தானே நன்னே ஏய் 5 தடவை பறச்சு வர எங்க ஆத்தாவைக்கு அழகு ஜட தோரண இடையத்தாய் பிள்ளைகளை காத்தது உண்மையா என் சந்தன மாரியம்மா என்ன நினைக்கிற எதுக்கு இவளை தாமதப்படுத்துறா எங்க ஆத்தா எதுக்கு இவளை தாமதமா வர்றாடா ஆளு எற வீச்சரோமாட்டா கர்வே ஆளு எற வீச்சரோமா எங்க 18ஆம் படியா புடிச்சு விளையாண்ட வெள்ளி புடியரோமா மேலமட கம்மா பாண்டி பாண்டி முனி பாண்டி சுருட்டு வாடா அடிக்குதுடா பாண்டிய நீ ரோஜாக்கார தங்கமட வாடாடே மேலமட கம்மாயா உள்ளா போய ஜாமீடா மேலமட கம்மாயா எங்க பாண்டி முனி துள்ளி குதிச்சு விளையாண்ட என் மேலமட கம்மாயா பாடி மேலமட சொந்தமில்ல டேய் உனக்கு மேலமட சொந்தமில்ல பாண்டிய நீ இடமாறி உக்காந்த கருப்பாயுரணி காவாக்கார வாராடே அண்ணே அண்ணே கல்லிஜரி கோடாங்கி ஏய் என்ன ஆத்துக்குள்ள என்ன மறைச்சிட்டாங்க கருப்பு கல்லிஜரி கம்மாயா
ஒற்றுமையாகிருச்சு ஒற்றுமையாகிருச்சுல ஒற்றுமையாகிருச்சு ஆடுது ரெண்டு இருச்சு யமாமா நாடு ரெண்டிருச்சு மாமா சாமிகளை பார்க்க தானே ஏழலாமா போய் சாமிகளை பார்க்கலாமா இளையலமா போய் ஏ தந்தன தானே ஏலேலோ அப்படி தந்தனா தானே எலேலு தாய் ஏ தந்தன தானே ஏலேலோ போடு ஏ தந்தன தானே ஏலேலோ கர்பு கூட வாடா காளிமுனி ஐயா கிருநே இருக்கையில மசுர் காலை சாமி வாட்டுக்கு இடியப்பம் புளிகிறான்னா எவ்வளோ ஒரு பேப்பைய கப்ளிங் ஓஸ் கிடையாது தம்பி இது நாடகமா இல்லை உஜிலம்பட்டி ஏல கடையா பேரன்பு கொண்ட எக்கோ குறப்பு ஜிஎஸ் மாயன் எக்கோ குறைச்சி இன்னர் வை இன்னர் வைக்க சொன்னேன் அது எதுவும் தெரியாமல் நோடிக்க தெரியும் அவன் என் தம்பி தான் நல்லா பண்ணுவான் தொங்காசு நல்லா பண்ணுவான் தொங்காசு அவனுக்கு ஒரு 3 கிலோ போட்டு விட்றான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் தம்பிகள் எல்லாம் வாழ்க்கையிலே முன்னேறி உயர்ந்த இடத்துக்கு வர வேண்டும் அதுதான் தம்பி விளக்கமாறு பிஞ்சு போங்க நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் பொழுதுனைக்கு இடியப்போம் என்ன இடியப்போம் நம்ம தான் இடியப்போம் என் தம்பிகள் வாழ்த்துக்கள் எங்கள் அன்னைங்களுக்கு வாழ்த்துக்கள் அக்கா தங்கச்சிக்கெல்லாம் வாழ்த்துக்கள் அவனுக்கு சட்டி அழுத்துதுன்னு நினைக்கிறேன் அவனா உன்னை சொல்லிக்கிட்டு இருந்தா எம்கே ராதா பயலுகடா இருந்தா என்னை நக்கல் பண்றான்டா உலகத்திலே அதிக சொந்தங்களை பெற்ற ஒரு கோமாளி யார் என்றால் இந்த எம்கேஆர் தான் தம்பி அந்த ஊதிய புடுங்கி யானைகிட்ட கொடுத்துருவேன் மிதிச்சு போறான் நீ கூட கிடையாது அவன் சைனா செக்ஸ் வீடியோ எல்லாரும் கெடுத்து வச்சிருக்காங்களே கிரிச்சா கிரிச்சா கிடையாது புரிச்சா இந்த காலத்திலையும் இந்நாடகத்தை போட்டு பார்த்து கொண்டிருக்கிறது என்றால் நாடக கலைக்கு கிடைச்ச ஒட்டுமொத்த நடிகனுக்கு கிடைச்ச வெற்றியாக நினைக்கிற எம்கேஆர் இந்த உறவு இல்லைன்னா தமிழ்நாட்டில் தமிழே இல்லைன்னா எந்த துறையிலிருந்து யாருமே முன்னேற முடியாது எல்லாத்தையும் முன்னேற்றி விட்டு பொலந்து ஓச்சு நீ அங்க நோண்டாதரா இந்த மைசெட்டுக்காரங்களுக்கு சோறு வர முடியாதுப்பா 250 பேர் இருப்பாங்க போலயே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அவன் யாரா பாக்ஸ் தள்ளி விட்டுறாமடா அவன் தான் உள்ள வந்து லைட்டை போட்டாடா தம்பி கீரில் இருக்கியாப்பா வாப்பா உண்மையிலே எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் அங்கே மது வருந்தினால் அந்த தொழிலுக்கு சிறப்பு இல்லை என்னைய பொறுத்தளவு ஒன்னே ஒன்று சொல்றேன் என் தம்பிகள்லாம் கெட்டு போகும்போது கண்ணெதிரே பார்க்கும்போது உண்மையிலே மனம் அளிக்கிறது ஒவ்வொருத்தரும் சாதிக்கணும் இந்த படிக்காத எம்கேஆர் அண்ணனே சாதித்து கொண்டிருக்கிறேன் படித்த என் தம்பிகளும் சாதிக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய ஆசை அவன் திருந்த மாட்டேன் திருத்த முடியாதரா திருத்த முடியாது பசுமனூனா முத்துராமலிங்க தேவரையா முக்குளத்து மக்களுக்காக சொத்துக்களை எழுதி கொடுக்கல எங்க ஐயா மாற்று சமுதாய மக்களுக்குத்தான் 32 கிராம நிலத்தை எழுதி கொடுத்த ஒரு சித்தர் யார் என்றார் பசுமனூனா முத்துராமலிங்க தேவரை ஆனா தெய்வீக திருமண முத்துராமலிங்க தேவரையாவுக்கு இந்த உசிலம்பட்டி பகுதியிலே முத சிலையை நிறுவி வைத்த ஒரு தங்க மகன் யார் என்றால் பாப்பாவட்டி மூக்கையா தேவர் எங்க ஐயா ஒவ்வொருத்தரும் அறிவு சார்ந்த விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் பெற்ற பிள்ளைகள் முன்னேற காரணம் பெத்த தாய் தான் தான் தாய்மார்களே மேடம் பாடத்தை கவனிங்க மேடம் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்த உடனே உங்க பிள்ளைய கூப்பிட்டு வாத்தியார் என்ன வீட்டு பாடம் கொடுத்தாரோ அதை எடுத்து வச்சு படின்னு சொன்னா உங்க பிள்ளை அறிவான பிள்ளையாக வருவான் அதை யாரும் செய்வதில்லை பிள்ளை போயிட்டு வந்தவொடனே ஆத்தா கூப்பிட்டு இந்த செல்லை கொண்டு போய் பொம்மை படம் பாருப்பா அவன் மொட்டை மாடையில் போய் பொம்மை படமா பார்க்குறியா கலையை 7 வயசாகுது கண்டாலி மையம் அவன் போய் மொட்டை மாடியில் உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு கத்தரிக்காய் வந்து நக்கிருச்சு காலேஜ் டொங்காசு மயிரை புடுங்குறேன் சிரிக்க கூடாது சிந்திக்க வேண்டும்
காலேஜ் போற எருவு மாடு போய் உருளைக்கிழங்கு செல்ல குட்டு எங்க போச்சு என்ன 5 வாரம் சிரிக்கிறான் பாரு. யாருக்காவது ஏபிசிடி தெரியுமா? இடியப்பா இங்க கூப்பிட்டு வந்து யாராவது படிச்சவ யாராவது ஒரு ஆள் வாங்க இந்த மேடைக்கு வா. இந்த மண்ணுல பறந்துக்கிட்டு பயப்படக்கூடாதுடா வாடா. கை தட்டலாம் தம்பி பப்புளு செகண்ட் பப்புளு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐயா இருக்காருல்ல, அவர் சொந்த ஊர் எந்த ஊர்? வடுவட்டி கிடையாது, வாடிப்பட்டி. நேதாஜி சுபாஷ் சந்திர ஐயா பிறந்த சொந்த மண்ணு எந்த மண்ணு? உஸ்லவேட்டி மண்ணு. தம்பி உம்மோட அந்துவங்க அவங்க சொல்றதை கேட்க தம்பி இழுத்து விட்டு போயிடுவாங்கடா. என்ன இப்பவே மடு அல்லதே இல்ல மடுவா இல்ல மைதா மாவு பாக்கெட்டா? கரெக்டா சொல்லணும். ஓகே, நீராறும் கடல் உளுத்த பாட்டு இருக்குல்ல, அத முழுசா பாடு. நீராளும் கடல் உளுத்த நிலமான் நீராளும் கடல் உளுத்த நிலமான கண்ட்ரோல். ஏப்பா நேற்று பூரா கச்சேரியா பாடினியா? குறைய பாடுங்க அண்ணே, உங்களுக்கு தெரியும் என் சிங்கக்குட்டி என் தங்கா. பாடுங்க, குறை பாட்டை பாடுங்க. இருங்க அமைதி. எத்திசையும் முதமக்க என்ன தமிழனுக்கே உன் சீருளமை சிறப்பிட சேவல வாழ்த்துதுமே. சிலேட்டா காணாம என்ன சொன்னேன்? வாழ்த்து. உண்மையிலே மற்ற மாணவ செல்வங்கள் கூப்பிட்டா பயப்படுவாங்க. இவன் பாடியிருக்கிறான், இவன் திறமைக்கு எம்டிஆர் வணங்குறேன். ஜனகணமன பாடு. ஜனகணமன கதி நாயக ஜெய. ஜனகணமன கதி நாயக ஜெயக. ஒன்றையில பாடுது 4.5 சுதிய குறைங்க சித்தப்பு. ஜனகணமன கதி நாயக. என்னடா கேசட் இழுக்குதடா, அது நல்லாத்த நக்கு. அதை போட்டு உன்ன செக் பண்ணிக்கிறாருந்தா பாடுனே. ஜனகணமன கதி நாயக ஜெயக பாரத். அடுத்த வரிய பாடுப்பா. ஜனகண மனகனே 2027 பிறந்துருச்சு அண்ணே. அடுத்த வரி பாடுனே. ஜெயகே ஜெயகே. இன்னுமே பள்ளிக்கூடத்துல இதை மட்டும்தான் நீ கடைசியா சொல்லணும். வாழ்த்துக்கு. உண்மையிலே திறமையான ஒரு தம்பி. உங்க அப்பா பேரு? உங்க அப்பா பேரு கையா விரலா? அப்பா பேரு சொல்றேன், பயப்படக்கூடாதுடா என் சிங்கம். எம்எஸ் ராஜா. என்னது? எம்எஸ் ராஜா. உங்க அப்பா அப்படி சொன்னாங்க. அம்மா பேரு ஜெயந்தி. நக்கல் மயிர் பண்றான்டா. டான்ஸ் ஆடுவானா தம்பி? மியூசிக் அனிருத். பட்ட நிலவும் ஒலையசனக்காங்கொட்டம் கூட வாடாமல்லி. வாடாமல்லி பூவாலகே ஏசனக்காங்கொட்டம் கூட. பட்ட நிலவு போல ஏசனக்காங்கொட்டம் கூட. அவன் என்னை லேடிஸ் நினைச்சிட்டியான். தங்கத்தேரோடும் எங்கள் சீரான மதுரையிலே ஊரார்கள் கொண்டாடும் ஒயிலாட்டம். தங்கத்தேரோடும் சீரான மதுரையிலே ஊரார்கள் அற 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 சிங்கம். அவன்
திறமையான என் தங்கா. உண்மையிலே நான் சொல்றேன், இந்த வடுகபட்டி தானே சொந்த ஊரு, மிகப்பெரிய ஒரு ஆளா வருவேன் அவன். அப்பா எங்க இருக்காரு? உண்மையிலே உங்க மயன் சூப்பர் சிங்கம். ஆமா, நாளைக்கு உலகம் பூரா உங்க மயன் ட்ரெண்ட் ஆயிருவேன். ஆமா, நீனு அரை டன்னர் போகலையே. ஆட நொப்ப முடியல. சொந்த சித்தம் வைங்க. இங்க இப்ப பாரு, உங்க அப்பாவுக்கு சிரிப்பு வரும் பாரு. நீ ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? எதை வச்சு ஆம்பளை பையன் உங்க அப்பா சொன்னாரு? அக்கா மக்க பத்தியா நாடகத்தை தீய வச்சு எரிக்க போறாங்க. எதை வச்சு நீ ஆம்பளை பைய? பெண் குழந்தை பிறக்கும் போது பெண் குழந்தை, ஆம்பளை பிள்ளை பிறக்கும் போது ஆம்பளை பிள்ளை. உங்க அப்பாட்ட செருப்பு வாங்கிட்டு வந்து என்னை அடி போட வெண்ணமேனே. எதை வச்சு ஆம்பளை பையனா? உங்ககிட்ட தான் குஞ்சு இருக்குல்ல, அதான் அதான். போய் ஒரு செல்ஃபி எடுத்து எனக்கு அனுப்பி விடுங்க, ஸ்டேட்டஸ் வச்சுக்கிறேன். எனக்கு ஒரு முத்தம் கொடுப்பீங்களா? ஒரு கைதட்டு கொடுக்கலாம். என் தம்பி மகன் சூப்பரா தம்பி, இவன் பெரிய திறமையா வருவான்ப்பா. வாழ்த்துக்கள். ஒரு காலத்திலே எம்கேஆர் ஓல் பேர் வாங்குவான் என்னைய மாதிரி. வாழ்த்துக்கள். உங்க அப்பாட்ட போய் ஒரு 500 வாங்கிட்டு வா. அதனால் வேறுக்குமே அப்பன மையன் ஓசிலே திங்க பாப்பிய. அப்பாட்ட போய் வாங்கிட்டு வா. எனக்கு பொன்னாட ஒத்த வராண்டாவே. அவனை வந்து மாற்றேன். யாரா இங்க வானே? உன் பேர் என்னண்ணே? துருவா. துருவா. உங்க அப்பா யாராவுல பொழந்து ஓச்சு பூரா எங்க தம்பி மைங்க. எப்பா எப்பா அந்த திண்டையில ஓ மையம் பொழைச்சுக்கிருவேன். மை செட்ல இருந்து தூக்கிட்டு வந்திருக்கேன் பொண்ணு. உண்மையிலேயே இந்த குழந்தை எனக்கு பொன்னாடை போத்தனான். நான் வணங்கக்கூடிய 18ஆம் படி கருப்பனா நினைக்கிறேன் உங்களை. ரொம்ப நீங்க ஏதாவது சொல்லுங்க. ஆமா, டென்ஷனா இருக்கீங்களா? அவருக்கு இன்னைக்கு மூடு இல்லை. இப்ப பாரு, ஒரே கேள்வி, உங்களுக்கு எப்ப கல்யாணம்? நீ போப்பா, கைதட்டு கொடுக்கலாம். வாழ்த்துக்கள் அண்ணே. சொல்லுனே, சொல்றா எப்ப கல்யாணம்? சொல்லுங்க சித்தப்பு. வெக்கப்படாதிய. உங்க அப்பாவுக்கு 2 தாரம். சித்தி உள்ள இருக்க, போய் பார்த்துட்டு வாங்க. போய் சித்திட்ட பால் குடிச்சிட்டு வா. வாழ்த்துக்கள். சரி காலி கைதட்டுங்கப்பா. உண்மையிலேயே என்ன மேல வச்சுட்டாங்க 2 பேரும். சூப்பரா. ஆனால் ஒரு சின்னஞ்சிறு வயதிலே இங்க வந்து இத்தனை பேர்த்தை சிரிக்க வைத்திருக்கிறார் என்றால் தெய்வத்தை இங்கதான் பார்க்கிறேன். வாழ்த்துக்கள் தங்கங்களே. சூப்பர். நேதாஜி சுபாஷ் சந்திர ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா. ஐயா பாட்டு பாடுவோமா? தேவரையா பாட்டு பாரு. ஹலோ தம்பி, நான் பாடுறேன். உங்க தொண்டமயருக்கு பாடிட்டாலும் இப்ப என்னடா கிருப்பயமே பாட்டு பாட வர. அடே தம்பி மைனே, டான்ஸ் வரும் அப்ப. ஹலோ என்ன நக்கி விட்டேன்னு டீ வேற சாப்பிடுவாங்க. தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. நம்ம தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. இந்து ராணி பெற்றதும் உள்ள
அது இந்தியாவின் வாசனமுள்ள இந்துராணி பெற்றதும் உள்ள அது இந்தியாவின் வாசனமுள்ள அண்ணே தேசத்துக்கு 2 கண்ணுங்க அது தேவரையா போசுதானுங்க கைதட்டுங்கண்ணே வெள்ளையன தேவரையா பேசியருச்சார் அந்த போசு அந்த வெள்ளையன தூக்கி மிதிச்சாரு வெள்ளையன தேவரையா பேசியருச்சார் அந்த போசு அந்த வெள்ளையன தூக்கி மிதிச்சாரு 2 பேரு 2 கண்ணுங்க இது சொன்னவர் முக்கிய தேவருங்க ஆமா 2 பேரு 2 கண்ணுங்க இது சொன்னவர் முக்கிய தேவருங்க நம்ம தேசத்துக்கு 2 கண்ணுங்க அது தேவரையா போசுதானுங்க ஆமானே நாட்டுக்கு எந்த விடுதலை எல்லாம் இந்த நல்லவங்க கஷ்டம் தானையா நாட்டுக்கு எந்த விடுதலை எல்லாம் இந்த நல்லவங்க கஷ்டம் தானையா விடுதலைக்கு பின்னையும் பார்த்தா சிலர் வேஷம் போட்டு அலைகிறாங்கயா தங்கமே தலைவர்களோ எத்தனை பேரு பசும்பொன் தங்கம் போல வாழ்ந்தது யாரு நாட்டுல தலைவர்களோ எத்தனை பேரு பசும்பொன் தங்கம் போல வாழ்ந்தது யாரு நம்ம தேசத்துக்கு 2 கண்ணுங்க அது தேவரையா போசுதானுங்க ஆமாண்ணே நம்ம தேசத்துக்கு 2 கண்ணுங்க அது தேவரையா போசுதானுங்க விழா கமிட்டி எங்க இருக்கிய பொன்னாடது இருக்கா என் அன்பு தம்பி பூதிவராவு விக்கி மேடைக்கா உண்மையிலேயே இதுதான் உண்மையான பாசம் என்று சொல்லுவேன் பூதிபுரத்திலே பிறந்து இந்த மண்ணுக்கு சொந்தமாக இருக்கிறான் அன்பு தம்பி விக்கி அவர்கள் நிறைய உதவி செய்திருக்கிறான் ஒரு கைதட்டு கொடுக்கலாம் என் தம்பி விக்கி உண்மையிலே அதே அன்பு வாங்கப்போ 2 தங்கம்மைங்களை பத்த புண்ணிய வாங்கிக்கலாம் வாங்கப்பா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு மருமகம் வந்துடும் வளகாப்புக்கு எனக்கு சொல்லி விடுங்கப்பா வாரி இங்கே ஆறுமணி சுத்து கொண்டிருக்க அன்பு தம்பி படித்த ஒரு பட்டதாரி வாத்தியார் வேலை வேண்டாம் என்று கலைத்துறையில் சாதித்துக் கொண்டிருக்கிறான் கலைமணி அவளுக்கு போடுங்க அவங்க 4 பேர் தான் மே தம்பி கலைமணி அவர்களுக்கு பொன்னாடை ஓத்தி வாத்தியார்ப்பா சத்துணவு பொறுப்பாளராக இருக்கார் அதுவும் வாத்தியார் மிருதங்கத்து கொண்டிருக்க அன்பு தம்பி வளரி எறியக்கூடிய சின்ன மருது பெரிய மருது பரம்பரையில் பிறந்த அன்பு தம்பி தோப்பூர் மருது அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துறார் கைதட்டலாம் அன்பு தம்பி பல மாட்டு வண்டி பந்தயத்திலே முதல் பரிசு உண்மைதான் அந்த கொட்டை ஓட்டதை யாருப்பா எங்க அக்கா தங்கச்சியெல்லாம் நல்லா பாருங்க கொட்டை எங்கனதே நல்லா இருக்கு உள்ள போய் பாரு சேலையை கட்டி வச்சிருக்க எங்க அண்ணன் தானா அதை 2 பேர் பொத்துக்கிட்டு டான்ஸ் ட்ரெஸ் மாத்துற இடத்துல இருந்தா டான்ஸ் மிரண்டுருச்சு என்னடா உள்ள ஆந்த வருதுன்னு ஏன்னா நடிகர் நம்பி வருவது கிராமத்தை நம்பி என் தம்பிகள் அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி குடிக்க வேணாம் தம்பிகளா அப்படித்தான் ஒரு மேடையில் சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஒரு வய படக்குன்னு எந்திரிச்சேன் குடிக்கக்கூடாது செய்தி வீடி அடிக்கலாமான்டேன் அடித்து விட்டு போ ஏன் அதுக்கு பேரு செய்தி வீடி அதை நன்றாக உருட்டி செய்ததனால் அதற்கு பேர் செய்தி வீடி ஃபில்டரு ஏன் அதுக்கு பேர் ஃபில்டரு செஞ்சேன் பேர் வந்து ஆல்ட்ரு அவங்க அம்மா வேறு ஃபில்டரு தம்பி ஊர் நம்புது பொத்திக்கிட்டு இரு கணேஷ் போயல ஏன் அதுக்கு பேரு கணேஷ் போயல கையில வச்சு கசக்குறான் கசக்கி வைத்த போயலை காலப்போக்குல கணேஷ் போயலை ஏன் பூலிப்பு உதட்டை
தம்பி தம்பி நீங்க எல்லாம் சிரிக்க கூடாது, ஒன்றும் சீரியஸ். உலகத்திலே தமிழ்நாடு மாதிரி அறிவான நாடு எதுவுமே கிடையாது. 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டும் போது ஒரு இலும்பு சம்பளத்தை வாசல்ல உருட்டி விடுவேன். அந்த 1 கோடி வீடே வேலை பார்க்காம நிறுத்தி விடுவேன். கை தட்டலாம். 3 ரூபாய் எலும்பு சம்பளத்தை நிறுத்தினானே 1 கோடி ரூபாய் வீடு. அந்த செய்வன வைக்கிறவே இந்த நேரம். அதே மாதிரி மிளகா எதுக்கு சேர்ந்தது? மிளகாத்தூள் அரைப்பதற்கும் மிளகாய் சிறந்தது. வறுத்தகரி செய்யலாம். ஆனால் அந்த மிளகாயை அரைத்த அப்புனால் ஒரு குடும்பமே குலசாகிவிடும். அந்த கோயில் எங்க இருக்கிறது? மாசாணியம்மன் கோயில்ல. அப்படித்தான் மாமியாவுக்கும் மருமகளுக்கும் சண்டை. கவனிங்க மேடம், இந்த பக்கம் கிடையாது, எங்க ஏரியா பக்கம். நீங்கள் எல்லாம் நல்ல பெண்கள் தான். அப்புறம் இருக்கட்டுமா என்னண்ணே? இருப்பா அங்க உட்காரு. சின்ன கரு பெரிய இருப்ப தள்ள முடியாது. அவங்க ஒவ்வொருத்தையும் 1/2 டன் இருக்கேன். இரு சிங்க. விடு விடு, என் தம்பி தான். விடு விடு அண்ணன், போயிடுவாப்பா. போவா அண்ணே. நாடகத்தை போட்டு விடுவா. டேலை அப்ப நான் யாரா? என் தம்பிகள், எங்களை அண்ணன்கள் இது சொல்லும் பொழுது எனக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். உண்மையிலே ஒரு கைதட்டு கொடுக்கலாம். பாத்தியா, ஒரு ஆள் வந்து 1 லட்ச ரூபா நாடகத்தை நிறுத்தி விட்டியான் பாரு. சின்ன கருப்பு பெரிய கருப்பு நல்ல கதை சொல்ல வந்தே மண்ணள்ளி போட்டாங்க. மாமியா மருமக சண்டை. ஆத்தா கேளுங்கத்தா. மாமியாவுக்கும் மருமகளுக்கும் சண்டை வந்தது எதுலன்னா மேடம், சீரியல் பார்க்கறதுல. சீரியல் பார்க்கும்போது மாமியா ஒரு சீரியல்ல ரிமோட் வச்சிருக்கு, எடுத்து மாற்றிருக்கு. மருமக ஒரு பக்கம் மாற்றிருக்கு. சண்டை ஓட்டாளு 2 ஒம்பளையும் சண்டை ஓட்டு மசத்தை பிடிச்சி பாஞ்சு சைட்டா மாசாணியம்மன் கோயில். மாமியா 100 நாள் வேலை பார்த்த வச்சிருந்த காசை பூரா சேர்த்து ஒரு 100 கிலோ மிளகா. மருமக கோடீஸ்வரி 650 கிலோ. இங்கிட்டு மாமியா அரைச்சிருக்கா. மாசாணி அம்மாவை கும்பிட்டு, மாசாணி ஆத்தா என் மருமகளை எப்படியாவது நீர் வராம கரைச்சு கரைச்சு. அங்கிட்டு மருமக என் மாமியா எப்படியாவது க்ளோஸ் பண்ணிடுற ஆத்தா, கரைச்சி புரிச்சு அரைச்சிருக்கா. படுத்து கிடந்த மாசாணி அம்மா எந்திரிச்சு மாசாணி அம்மா 1000 கிலோ மிளகா அரைச்சிருக்கு. சிவபெருமானே எப்படியாவது இந்த 2 முண்டையை கொன்றுங்க. செய்வனை என்றால் என்னவென்று தெரியாம இருக்கீங்க. இந்த உலகத்திலே அதை செய்வோம் இதை செய்வோம் என்று இருக்காதீங்க. உங்க வேலையை சரியாக செய்யுங்க, வெற்றி உங்களுக்கே என்று சொல்லுகிறேன். யாரும் அதிக நாள் இருக்க போவதில்லை. இருக்கிற நாள் கொஞ்ச நாள். அந்த கொஞ்ச நாளிலே இன்னார் மகன் இந்த ஊரிலே இப்படி வாழ்ந்தால் என்று பேரெடுத்து செல்ல வேண்டும் என் அண்ணன் தம்பிகளா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஐயா பாட்டு ஒன்று பாடுவோமா? ஒரு சாங் பாடிக்கிறேன். சந்தன பொட்டுமே வச்சுக்க, சாந்து பொட்டு தங்கமே வச்சுக்க, குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி. தேவர் புகழ் கோபுரத்தி மேலே நிக்கிது வீராயி. சந்தன பொட்டுமே வச்சுக்க, சாந்து பொட்டு தங்கமே வச்சுக்க, குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி. தேவர் புகழ் கோபுரத்தி மேலே நிக்கிது வீராயி. சந்தன பொட்டுமே வச்சுக்க, சாந்து பொட்டு மேலவும் வச்சுக்க, குங்கும பொட்டுமே வச்சுக்க வீராயி. மேலே இருக்குது வீராயி, வீராயி நம்மள கோபுரம் இருக்குது வீராயி. அண்ணன் போல நடந்துக்க, அவசரமா வண்டிய பூட்டிக்க. அண்ணன் போல நடந்து அவசரமா வண்டிய பூட்டியாய். அண்ணன் போல நடந்துக்க, அவசரமா வண்டிய பூட்டிக்க. எக்குலமும் மணக்குதோ பாராமாயி. எக்குலமும் மணக்குதோ பாராமாயி. தேவர் மகன் நம்ம குல தெய்வ மடிய வீராயி. சந்தன பொட்டுமே வச்சுக்க, சாந்து பொட்டு தங்கமே வச்சுக்க, குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி.
அந்த சிங்கத்தை பாடறி தேவருக்கு வேண்டுமே ஓடடி திருப்பி அந்த சிங்கத்தை பாரடி தேவருக்கு வேண்டுமே ஓடடி எக்குலமும் வணங்குதுபா ராமாயி எக்குலமும் வணங்குதுபா ராமாயி தேவர் மகன் நம்ம குல தெய்வ மடிய வீராயி சந்தன பொட்டுமே வச்சுக்க தந்து பொட்டு தங்கமே வச்சுக்க குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி தேவர் புகழ் கோபுரத்தி மேலே நிக்குது வீராயி என்ன கரத்திலும் அடே எக்கோ குறப்பா சிஎஸ் மாயன் ப்ரோ எக்கோ குறைங்க. என்ன கரத்திலும் பொன்னரமாளுக கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வட்டம் வடுகுபட்டி கிராமத்திலே குடிகொண்டு உள்ள வடுகுபட்டி அக்கா மக்களுக்கு பாத்தியப்பட்ட நம்மளை எல்லாம் காத்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ சந்தன மாரியம்மன் திருக்கோவில் அஷ்டபந்த மகா கும்பாசேவலாயை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் பங்கு பெறும் கதம்பம் என்கின்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் நடைபெறும். இந்த நாடகத்தினுடைய கதை சுருக்கத்தை சொல்லிக்கிறேன். எக்கோ குறைங்க தம்பி, நல்லா இருப்பிய ப்ளீஸ் தம்பி. இந்த நாடகத்தில் 2 லேடிஸ் 4 பப்புன். என் தம்பியை கூட நினைப்பிய 2 பொம்பளை வச்சு 4 பேர் என்னடா செய்வீங்கன்னு. நாங்கள் அந்த மாதிரி பிட்டுப்பட டைரக்டர் இல்லைக்கா, நாங்கள் ஒன்றுமே செய்ய மாட்டோம். கடைசி வரைக்கும் ஒல்லி மாவு பிணைதல், கொலக்கட்டை பிடிக்குதல். ஏன்னா அது 2மே அடுத்தையும் பொண்டாட்டி. நாங்கள் கெஞ்சி கதறி காலில் விழுந்து வாடகைக்கு எடுத்து வந்திருக்கோம். ஒவ்வொரு லேடிஸ் வாடகையும் 6300 ரூபா. அது லேசாக ஒரு கீரல் வந்தால் கூட புருஷன் காலையில் 2000 ரூபா கீரலுக்கு சார்ஜ் போடுவேன். நாங்கள் 4 பேருமே அப்படிதான், அப்படியே லேசாக தடையை விட்டு போயிடுவோம். பட்டி மட்டும் நாங்கள் காலையில் புருஷன் டிங்கரை வேலை பார்த்துக்குருவேன், வண்டி வேற ஆள் ஓட்டிட்டு போயிடுவேன். விளக்கேத்துற மயிர் சும்மாறா. நாட்டில் எல்லா கலையிலைக்கும் ஆள் வருது. ஆடலும் பாடல் பார்த்தா ரதி பிள்ளையா வருது. பூரா சட்டியோட ஆடுறாளுங்க. அப்படியே சினிமா நடிகிற மாதிரி அந்த அந்த எங்களுக்கு கிடைக்கிற பொம்பளை உரம் பூரா தேன்றாட்டு கொட்டினது மாதிரி இருந்தா உள்ள போய் பொம்பளை பார்வை எத்து பல்லு முண்டை. ஏன்னா அதை வச்சுதான் நாங்கள் ஓட்டணும். ஏன்னா எங்கள் கம்பெனி பழைய கம்பெனி, அதையும் நாங்கள் விட மாட்டோம். எத்துப்பல்லா டான்ஸ் வரும், அதையும் நான் சொல்லுவேன் கீர்த்தி சுரேஷ்னு சொல்லுவேன். அது நீங்கள் என்ன நினைக்கணும், கீர்த்தி சுரேஷ் தான் கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு போகணும். அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா நாங்கள் நக்கீர் தெரிய வேண்டேன். எண்ணத்தை கிடையாது, கிண்ணத்தை. என் டைமிங்கில் கரெக்டாக இருக்காண்டா, என்னத்தேன்றேன் அதுன்றேன். இந்த நாடகத்திலே சின்ன கருப்பு பெரிய கருப்பு, இங்கே தீப்பந்தம் ஏந்தி சேவலை கடிக்கக்கூடிய காட்சி. ஒரு ஊர்லாம் சேவை இல்லாமல் பிராயலர் கோழியை கொடுத்து விட்டாங்க. பிராயலர் கோழியை கொடுத்த முண்டைக்கு சாமி வந்துருச்சு. அவன் போய் கருப்பு சாமிகிட்ட கொடுக்கணும். அவன் கழுத்தை பிடிச்சிக்கிட்டு கோழி செத்து போச்சு. செத்த கோழியை கருப்பு சாமி 3 மணி நேரமாக கடிக்கிறேன். ஏன்னா கடிச்ச கருப்பு சாமிக்கு செட்டு பல்லு. காமெடி இல்லை தம்பி, சீரியஸ். அன்னைக்கு ஒரு ஊரில் சேவை கொடுத்தாரு, ஊர் நாட்டாம. நான் தான் சடம்பு கிட்ட கட்டினேன். அந்த சேவை சண்டை சேவலாக இருந்திருக்கு, கத்தியை கலட்டாமல் கொடுத்து விட்டேன். அது கொக்குன்னு வெட்டி காட்டுக்குள்ளே ஓடி போச்சு. நாட்டாம வந்தார், ஐயா சேவை ஓடி போச்சுன்னு தான் சொன்னேன். என்னை ஒரே ஒரு எல்லாம் தாங்கி கொள்ள வேண்டும் சிரிப்பு கல்ல சிந்திக்கன். சதீஷ் உனக்கு எச்சி ஊறும். ஏன்னா கருப்பு சாமி இங்கே அருள் இறங்கி சாமி ஆடும். இந்த வடுகப்பட்டி இளைஞர்கள் கருப்புசாமி ஆடும்போது ஒரு 20 பேர் கருப்புசாமி பின்னாடியே நிற்கணும். வாங்கப்பா, நீங்களாவது நல்லா இருக்கணும், காசு கொடுத்தீங்களே. அவராவது நல்லா 100 ரூபாயாப்பா, சித்தப்பா இன்னும் ஒரு 400 ரூபா இருக்குமா? ஏலே இது என்னடா கம்பு, எதுக்குப்பா? இதான் கருப்புசாமி குச்சியா?
பின்னாடி போ, 2ஆம் நம்பர் ரூம்ல இருப்பாங்க. 2ஆம் நம்பர் ரூமுக்கு போப்பா. இங்க வாடா, அங்க போடா. அப்படி வானே, நீ கருப்புசாமி இல்ல, நீ கீரி பிள்ளை. இது அங்க கொண்டு வரா. ஓகே. திராவிட மணி சார்பாக ரூபாய் 101 எழுதின அட்டை ஃபில்டர் பாக்கெட். அப்பா ரொம்ப நன்றிப்பா, திராவிட மணி அப்பா. இன்னும் ஒரு 200 கிடைக்குமாப்பா? ஆறு. சின்ன கருப்பு பெரிய கருப்பு ஆடும்போது அருவால கவனம் பிடிக்கணும். ஏன்னா அன்னைக்கு ஒரு பையன் ஒரு வேலை பார்த்து விட்டேன். கருப்பு சாமி, எங்க கருப்பு சாமிலாம் 120 கிலோ 130 கிலோ. ஏன்னா பொருத்தமான ஆள், பிடிக்க ஆளே இல்லை. பிடிச்சவங்க 2 பேர் பிடிக்கும்போது கருப்புசாமி மேலே ஏறி இப்படி நின்றார். அந்த நேரத்துக்கு இங்கிட்டு பிடிச்சவனுக்கு கிரகத்துக்கு போன் வந்துருச்சு. அவன் படக்குன்னு விட்டுட்டு சொல்றா சுமித்தான்னேன். கருப்புசாமிக்கு வெதர்ல அடிச்சு அந்த வலியோட பிறந்தவன் தான் இவன் சங்கர் மையன். என்னப்பா கொட்டை ஓட்டான் சரி, அவன் கொட்டையை போட்டான் சரி, வேணா பிரிச்சுட்டு கூட போக சொல்லு, நான் தெருவில் தர்றேன். இருங்க அண்ணன் தம்பியெல்லாம். ஏன்னா தத்துரூபமாக சாமி இறங்கும். இந்த நாடகம் 3 மணிக்குள்ளே முடிஞ்சிடும். நாடகம் 2:40 அந்த லெவலில் தான் முடிஞ்சிடும். அதே மாதிரி யாரும் போயிடக்கூடாது. நான் கோடாங்கிலாம் வாசிப்பேன் நிறைய. அந்த அண்ணன் தம்பி கேட்குறது அதே, பள்ளித்தரம நாடகத்துக்கு வந்துட்டு கோடாங்கி அடிக்க மாட்டியான்னு கேட்குறீங்க. இந்த நாடகத்துலேயும் கோடாங்கி அடிப்பேன். யாரும் போயிடக்கூடாது. என்ன ப்ரோ? போயிடக்கூடாது ப்ரோ. செம்ம பிகர் 2 டான்ஸு. நான் அப்படியே பிணைவேன். சிசியம் பூரா பேக் ஷாட் கொண்டுருவாங்க. ஆனால் உங்களுக்காக என் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்திருக்கியா, பப்புளு. காலை தின்னுட்டு குசை போட்டால் ஒருத்தர் அங்கனே அடிச்சு செத்து போயிடுவேன் பட்டார்னு. டான்ஸவா இப்போ சொல்ல முடியாது சிங்கா. அந்த பிள்ளைக்கு 30 சொல்லலை, வயசுக்கு வந்திருக்கு. வேணா சென்னையாக்கி விட்டு போறியா? இரு சிங்கா. ஐயோ எங்க அண்ணன் தம்பிகளை பூரா நான் எப்படி சமாளிக்கிறது? உங்க காலில் தான் விழுந்துடுறேன். உன் மூத்தரா இருந்தா ஒரு 1/2 லிட்டர் கொடு, என் தலையில தொலைச்சுக்கிட்டு அப்படியே செருப்பிட்டு அடிச்சுட்டு போறேன். ஒன்று செய்யறியா சிங்கா? எனக்கு ஒரு உதவி செய்வியா? ஒரு 100 கிராம் மண்ணெண்ணையை வச்சு என்னை இந்த அங்கனை வச்சு எரிச்சிருவேன். என்னைய தியாகியா செத்துறேன். இரு நோனி மயனே, சொந்த சித்தம் பையன் அப்படி சொல்ல. என்ன நீ பேசாம இரு. அப்ப எனக்கு மரியாதை இல்லாம பொட்டச்சிக்கு மரியாதை கொடுக்குறேன். அப்ப இவ்வளவு நேரம் என்ன ஜாமானே இறக்கி விட்டேன். வாடா சிங்கம், வாடா வாடா. சின்ன கலைவாணர் அன்பு மாமா எம்கே. அன்பு மாமாவா? வாங்க மாப்பிள்ள, மடு மாப்பிள்ள. அன்பு மாமா எம்கேஆர் அன்புடன் மாப்பிள்ளை, என் அன்பு மாப்பிள்ளை உதயா அவர் சார்பாக. அது என்ன கணக்கு? 700 ரூபா. ஒத்தப்பட கிடையாது, 300 ரூபாயை நீங்க போட்டிய. ஆமா, 1000 ரூபா கொண்டு வந்திருக்கிய, 300 ரூபா செலவழிச்சிட்டிய. மாமாவுக்கு 700 ரூபா. கதம்பம் என்கின்ற அதான் அந்த நாய் யார் நாய்தா? அது கொஞ்சம் உள்ள பிடிக்க முடியுமாத்தா? ஒரு 2 பேர்த்துக்கு இனப்பெருக்க செய்ய வேண்டியிருக்கு. ஒரு சேனை ஓட்டு. டோனி கிடையாது, நோனி. சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சனம் நடைபெறும். நடிப்புச வேந்தன் நடிப்புச மண்டன் உங்கள விமான நட்சத்திரம் தொண்டமானை சேர்ந்த சின்னதுரை அவர்கள் பெரிய கருப்பாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து சின்ன கருப்பாக தோற்றமளிக்கிறான் அன்பு தம்பி உத்ரோச மங்கையை சேர்ந்த சங்கர் அவர்கள் சின்ன கருப்பாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். நகைச்சுவை மன்னர்கள், நகைச்சுவை மாமணிகள் உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ள என்ன செய்வோம்ன்றே தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மை ஸ்டூடெண்ட், விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் என் அன்பு மாப்பிள்ளை ஆனந்தராஜ் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னன். 2.25 அடி உயரம், 145 கிலோ எடை. ஒவ்வொரு தின்றுட்டு வேண்டான்னா ஓடணும், இலவட்டம் தாண்ட முடியாது.
என் அன்பு ஸ்டூடெண்ட் மதுரை பாலமேடு மண்ணின் மைந்தன் பாலமேடு பப்ளு அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். நான் காது ஊத்துக்க வந்திருக்கேன், நடிக்க விடுப்பா. கட்டி பிடிக்கணுமா? முத்தம் கொடுக்க முடியாது, ப்ளீஸ் இருப்பா. முத்தம் கொடுக்கலாம்ப்பா, நீ போட்ட சரக்கு கொடுக்க முடியாது. என்னை கொல்ல பாக்குறியா? கும்புறேப்பா. ரசிகர்லாம் கிடையாதுப்பா, பூரா அண்ணன் தம்பி தானப்பா. என்ன ரசிகர்? முத்தம் கொடுக்குறதுக்கு ஒரு இடம் இல்லையா? அப்போ நீ போட்ட போதையில கொடுப்ப, நான் அப்படியே வெட்டிக்கு சாவா. பல்ல வளைக்கிட்டு காலையில் வாப்பா, உன் உதட்டிலே கொடுக்குறேன். 1 லட்ச ரூபா கொண்டு வந்து கொடுப்பா, 108 போன் அடிச்சுட்டு கொடுப்பா. என்னப்பா? தங்கமையே கோடாங்கி வாப்பா, வந்து 210 அடிச்சு விடுப்பா வாப்பா. வைகை மொபைல் ஸ்ரீ வேலவன் ரேடியோஸ் டி குன்னுத்துப்பட்டி என் அன்பு உறவுகள் சார்பாக நன்கொடை வழங்கியிருக்கார். ரொம்ப நன்றி தம்பி, நன்றி என் தங்கம். உனக்கே தெரியாமத்தே வருவாங்க. ஏனப்பா? பாப்பா என் சிங்க வாங்கப்பா, நீங்க இல்லைன்னா என்ன? வாங்க. இருக்க மாட்டேன், வா. எம்கேஆர் நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக எஸ்கேபி அமைதி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பொட்டுலுப்பட்டி என் அன்பு உறவு சார்பாக 501. ரொம்ப நன்றிப்பா, நன்றிப்பா. இன்னும் ஒரு 100 ரூபா இருக்குமாப்பா? சரிப்பா, நாளைக்கு வந்து வீடுக்கு வரேன்ப்பா. ஒண்ணுமில்லை, அன்புக்கு இணை எதுவும் கிடையாது. வாழ்த்துக்க, ரொம்ப நன்றி தம்பி. யார் வேற சொல்லணும்? இங்கே அரக்கனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறான் என் அன்பு தம்பி கல்குறிச்சி அருகாமல் உள்ள மானா வளையங்குளத்தை சேர்ந்த ரமேஷ் அவர்கள் நடிக்கிறார். நாட்டிய தாரகைகள் நடன சிங்காரி மணப்பாறையை சேர்ந்த சாந்தி ஸ்ரீ அவர்கள் ஒரு நடன மங்கை. அதைத் தொடர்ந்து அன்பு தங்கச்சி கலைமணி அவர்கள் ஒரு நடன மங்கை. ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசை அமுது பாசத்துக்குரிய அன்பு தம்பி வாத்தியார் வேலைக்கு படித்து அரசு பள்ளியிலே வாத்தியார் வேலை கிடைத்தாலும் ஆனால் இந்த தொழில் இருந்து நான் சாதிப்பேன் என்று வந்திருக்கிறான் இந்த இளைஞன். வாழ்த்துக்களை அன்பு தம்பி. கைகாட்டிய சேர்ந்த கலைமணி அவர்கள் ஆறுமணிய பின்பாடல். கலைமணி சொல்லுங்கண்ணே. கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றும் உன்னை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும். பொய்யே சொல்லாதது, பொய்யே சொல்லாதது. பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே. என் மனதை நான் அறிவேன், என் துறவை நான் மறவேன், எதுவான போதிலும் ஆகட்டுமே. நன்றி மறவாத நல்ல மனம் போதும், என்றும் அதுவே எங்கள் மூலதனமாகும். நன்றி மறவாத நல்ல மனம் போதும், என்றும் அதுவே எங்கள் மூலதனமாகும். கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும். பொய்யே சொல்லாதது, பொய்யே சொல்லாதது, பொய்யே சொல்லாதது.
மிருதங்க சக்கரவர்த்தி. ஒரு கைதட்டு கொடுக்கலாம் தம்பிக்கு. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவா கோடகிரி குமரன். நாடக உலகத்திலே நீங்க எல்லாரும் இந்த பகுதியில் பார்த்திருப்பீங்க. ஒரு நாடகத்திலே மிருதங்கம் சுத்தமாக பாட்டுக்கு இனிமையாக ஒருத்தர் வாசித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அவர் கண்டிப்பாக அரசகுலம் டிவி ஜெயம் அவருடைய மாணவராகத்தான் இருக்க முடியும். 200க்கு மேற்பட்ட மாணவ செல்வங்களை உருவாக்குன ஒரு முக்குளத்தூர் வம்சத்தில் பிறந்த ஒரு மகன் யாருன்னா அரசகுலம் டிவி சேஞ்சு தப்பாத கைதட்டு கொடுக்கலாம் எல்லாரும். என் அன்பு தம்பி அவருடைய மாணவன் தான். அவன் வாசிக்கும் போது என் தம்பி கலைமணியெல்லாம் பாடும் போது அவன் வாசிக்கும் போது அவ்வளோ அழகா வாசிக்கிறேன். வாழ்த்துக்கள் தம்பி. விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன் என் அன்பு தம்பி தோப்பூர் மருது அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார். மருது இந்த சுறுசுறுப்பும் இந்த அடியும் உன் வாழ்நாள் பூரா இருக்க வேண்டும். இன்னும் 2 வருஷத்துல குறைஞ்சிரும். கல்யாணம் பண்ணிடுவேன். கல்யாணம் பண்ணா என்ன ஒண்ணு என் குழந்தைய வீடியோ காலிலே இருக்கும். தோப்பூர் மருது மிருதங்கத்தை இசைப்பாருன்ட்டு 2 தட்டு தட்டுவேன். டிம்பான்னு தட்டிட்டு போதும்னே டென்ஷனா இருக்குன்றுவேன். வாழ்த்துக்கள். பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி என அவர்களுக்கென்று ஒரு திறமை இருக்கிறது. என் அன்பு தம்பி எண்டபுலி என்ற ஒரு கிராமத்துக்கு இந்த ஒத்த புலி பேர் சேர்த்திருக்கிறார். கொட்டை எடுத்த புலி. என் அன்பு தம்பி பல மாட்டு வண்டி பந்தயத்தில் நான் பார்த்துருக்கலாம். எல்லாரும் நீங்க பார்த்துருக்கலாம். அந்த மாட்டு வண்டி பந்தயத்திலே மாட்டு லாடத்தை பிறகிட்டே இருப்பேன். கீழே விழுகும்ல வேகத்தில் போகும்போது பிறகிட்டு போயிடுவேன். இரும்பு கடை ஒன்று வச்சிருக்கேன். அன்பு தம்பி எண்டபுலி மணிவேல் அவர்கள்